கொஞ்ச நாளாக உள்ளே இருந்துட்டு வர வந்துக்கிற, ரொம்ப சூடாக இருப்ப. பா பீர் சாப்பிட்னே பேசலாம், கூலாக இருக்கும். சரி ஓகேண்ணா. ஏய் என்ன ஆள் இல்லை, நீ பீர் எடுத்துன்னு போறியா? இல்லைண்ணா. ஓ மிச்சம் மீதி எதனா வச்சுக்கிறியா? அண்ணா இருக்குண்ணா. அந்த மேட்ருக்கு அப்புறம் வேறு யாரு கூடனா டச்சில் இருக்கியா? ஆ சொல்கிற? இல்லைண்ணா. ஆமாம், எப்போ ரிலீஸ் ஆன? இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் வந்தேன். நான் தான் மாட்டினேன். செட்டப்பே மாற்றிட்டேன். உக்கார உக்காருமா. மொத்தமாக சொத்து பிரிச்சிரா? காசுக்காக தானே எல்லாம் பண்ணோம் தீனாண்ணா. ம் எல்லாமே போச்சு. என் ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாமே போச்சு. நானும் ரவியும் போட்ட பிளானு லாபரி மட்டும்தான். அந்த ரவி தான் நாங்கள் பணத்தை பேக் பண்ணுறதுக்குள்ள அவனை தேடி பிடிச்சி ராடாலே அவனை அடித்து செதில் ஆக்கி, சாரி மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க, அவனை அப்படியே கூழ் ஆக்கி பா மர்டர் பிளானா? ரவியோடைய பர்சனல் மர்டர் பிளான். இப்போ ரவி எங்க இருப்பான்? சொல்கிறேன் இப்படி. மேடம் பீர் சாப்பிட்றீங்களா? இந்தடா இப்படி. மேடம் லைட்டாக ஒரு சிப்பு, அதான் அழகாகிறீங்க. சேஸ் மச்சான். சேஸ்ண்ணா. ஒரு வருஷம் தலைமறைவாக இருந்தான். இப்போ அவன் பண்ணை வீட்டுக்கு வந்து தொட முடியாத அளவுக்கு பெரிய ஆளாக ஆயிட்டான். அவன் போட்ட பிளானில் நம்மளை முட்டாளாக்கி அவன் செட்டில் ஆகிட்டான். நீ உள்ளே போனதுக்கப்புறம் சில பெரிய ஆளுங்க வீட்டில் சம்பவம் பண்ணோம், பெரிய சம்பவம். அதனால தான் எங்களுக்கு பிரச்சனையே. அதுக்கப்புறம் ஒன்லி கட்டிங் மட்டும்தான். ஆனாலும் அதை பண்ணும்போது ஒரு தனி சுகம். அந்த வாசனை என்ன ஏதோ பண்ணும். என்ன இட்டாலியா ஜெர்மனா? ஒரிஜினலா போட போறியா? இல்லைண்ணா. சூப்பர், நல்லா சுடுவியா? போடணும்னு முடிவு பண்ணிட்ட. சரி வா, சுட போறியா? என்ன பிடிக்க தெரியாதா? அவனையா பாக்குற? சொல்ற, கிட்ட வந்து சுடுவா. கொஞ்சம் அங்க பாரு. ரஜினா! 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 ரஜினா!
മെഷർമെന്റ് ഒക്കെ കറക്റ്റ് എടുത്തേക്കണം. എത്ര മണിക്കാണ് സംഭവിച്ചെന്നുള്ളതൊക്കെ കറക്റ്റായിട്ട് നോട്ട് ചെയ്തേക്കണം. താൻ ഇതൊക്കെ ഒന്ന് ക്രോസ് ചെക്ക് ചെയ്തേക്കെ. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. அவ அவளோட பிளான்ல ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்கா. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ அவளோட அடுத்த பிளானை நீ டிலே பண்ணு. அப்பதான் உன்னோட பொண்டாட்டியும் குழந்தையும் கண்டுபிடிக்க முடியும். நீ என் ஃபேமிலியை கண்டுபிடிக்கலனா நான் பெர்மனண்டா ஜெயிலுக்கு போயிடும் போல இருக்கு. சீக்கிரமா ஏதாவது பண்றா. சூழ்நிலை கைதியா வேணா சிங்கம் இருக்கலாம், ஆனா சிங்கம் எப்பவும் சிங்கம் தான். நேரம் வரட்டும், வெயிட் பண்ணு. காப்பாத்துறனா சிங்கம் மயிரன. வெயிட் பண்ணு, ஏதாவது பண்ணு. അതുപോലെ അടുത്തുള്ള ഹോസ്പിറ്റലിൽ ആരെങ്കിലും അഡ്മിറ്റ് ആയിട്ടുണ്ടോ എന്നൊന്ന് ചെക്ക് ചെയ്യ്. Sir, we have a CCTV footage, sir. பாருங்க sir. എടോ ആ കാർ നമ്പർ ഏതാണെന്ന് ചെക്ക് ചെയ്തേ. ஆட்டோ സൂം. ഓക്കെ സർ, കാറ് വെസ്റ്റ്പോർട്ട് സൈഡിലേക്ക് മൂവ് ചെയ്തിട്ടുണ്ട്. സാർ ആ കാർ ചേസ് ചെയ്ത് വന്നപ്പോൾ വേറെ CCTV ഫുട്ടേജ് നമുക്ക് കിട്ടിയിട്ടുണ്ട് സാർ. സാർ ഇതിലെന്തോ കളിയുണ്ട്. ആ ലേഡിക്ക് ഇഞ്ചുറി ഒന്നും പറ്റിയിട്ടില്ല. മാത്രമല്ല അവർ കാർ ഉപേക്ഷിച്ചിട്ടുണ്ട് ഇവിടെ. മർഡർ സ്പോട്ടിൽ നിന്ന് ഒരു 40 കിലോമീറ്റർ സാർ. ആ ചെക്ക് പോസ്റ്റ് ഒക്കെ ഒന്ന് അലർട്ടായിട്ട് നോക്കിക്കോ. ഓക്കെ സാർ. സാർ അവരുടെ വ്യൂ മിസ്സാണ് സാർ. സാർ വെസ്റ്റ്പോർട്ട് സൈഡിൽ നിന്ന് പിന്നെ മൂവ് ചെയ്തിട്ടില്ല. അവർ കാറ് മാറിയതാന്ന് തോന്നുന്നു. ராஜேஷ், சொல்லுங்கண்ணா. அவங்க தீனாவை போட்டாங்க. அவங்க வேட்டையை நிறுத்தணும்னா ரவியை நீயே போட்டுரு. அதுக்கப்புறமா நான் சொன்னதை செய். ஓகேண்ணா. யாரையும் பார்க்காத, என் பின்னாடியே வா. ஏய்,
பண்றல்ல, சொல்லுவியா மாட்டியா? அப்ப எவ்வளவு கேட்டாலும் சொல்ல மாட்டேன், அப்படிதானே? அப்போ உனக்கு வேற ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதுதான். எவ்வளவு கேட்டாலும் வாயை திறக்க மாட்டேங்கிற. உங்களுக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. அவன் குடும்பத்தை காப்பாத்த. அவளை எதுவும் பண்ண வேணாம் சொல்லுங்க சார். அவ்வளவுதான் பண்ண என் வைஃபையும் பொண்ணையும் கொண்டுடுவாங்க சார். அவங்களை கடத்தி வச்சிருக்கா சார். காப்பாத்துங்க சார் என் ஃபேமிலியை. அமைதி உட்காரா. அவன்கிட்ட பேசுங்க. ப்ளீஸ் சார். அவனுக்கு எல்லாம் தெரியும். சைக்கோ சார். என்கிட்ட பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம். சார், அந்த பொம்பளை பத்தி எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கேன் சார். இது ஒரு பழைய கேஸ் சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ரொம்ப நாளாக பிளான் பண்ண மாதிரி இருக்கு சார். நாங்கள் உடனே அங்கே வரோம் சார். അവരെവിടെയാണെന്ന് പറഞ്ഞു തരുന്നതിന് വാട്ട്സ് യുവർ ഡിമാൻഡ്? ராஜேஷ் வேணும். ராஜேஷ் சார் அவன் லோக்கல் ரவுடி சார். அவன் வந்து நார்மலா பிக் பாக்கெட் அதெல்லாம் தான் சார் பண்ணிட்டு இருக்கான். பேங்க்ல கொள்ளையடிக்கிற அளவுக்குலாம் அவன் போக மாட்டானே சார். அவன் இருந்தான் சார். ஆமா சார். எங்க இருக்கான்? அவன் இருக்கிற இடம் அவனுக்கு மட்டும்தான் சார் தெரியும். അവൻ്റെ എല്ലാ കേസ് ഫയലും എടുക്കുക. கேஸ் நம்பர் 345 சார். 345 சார். ராஜேஷ் இவனான சார். சார் இவன் தான் சார். சார் சார் நான் ஒரு மர்டர் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். பயமா இருக்கு சார். சார் ப்ளீஸ் சார் என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க சார். சார் உள்ள வைங்க சார். நானே உள்ள போறேன் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் டேய் டேய் மச்சான் ஒரு நிமிஷம். ஏய் தீபக் சார் 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 நான் தான் சார் ராஜேஷ். சார் நான் ஒன்றும் பண்ணல சார். சார் நான் ஒன்றுமே பண்ணல சார். ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் நான் மேடத்தோட ஹஸ்பண்ட் யாரோ ஒருத்தர் பாட்டு எழுதுக்கு நான் என்ன பண்ணுறது சார். சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் சார் என்னையா பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம் சார். சார் பண்ணது எப்போ கிடைக்கும்? வேலை முடிஞ்சதும் கைக்கு வந்து சேரும். அப்படியா? மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் இல்லைங்க, தெரிஞ்ச பொண்ணு சார், பார்த்துட்டு போயிடுறேன். உள்ள போக கூடாது சார். சார் ரொம்ப வேண்டிய பொண்ணு சார். சொன்ன கேளுங்க சார், உள்ள போக கூடாது.
அந்த பொண்ணுக்கு இவ்வளவு அடிபட்டு இருக்கு சார். என்ன சார் உங்க பெரிய அதிகாரம்? ரெஜினா, நாங்க இருக்கோம் உங்க கூட. அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லன்னு மாறணும் சார். என்ன சார் பண்ணிடுவீங்க நீங்க? உயிர் போயிடுமா? உயிர் போயிடுமா சார்? யாரும் இல்லாத ஒரு பொண்ணு இப்படி அடிபட்டு கிடக்குது. என்ன ரஜினா, சௌக்கியம் தானே? நீ அன்னைக்கே நான் சொன்னதை கேட்டிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல? சின்ன பொண்ணு உள்ளவா, உன்னை வச்சு செய்வோம். ஆமா, இனிமே நம்ம பார்க்க முடியாதுல்ல? என்ன பார்க்கலாமா? டேய், ரிப்போர்ட் எழுதிக்க. என்னன்னு பாரு. போங்கயா. மாறின்னு ஒருத்தவங்க உனக்கு கால் பண்ணுவாங்க. மாறி எல்லாம் இவரோட பிளான் தான். நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, மாறி பேசுகிறேன். சொல்லு. உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாரா ஒரு பிளான் இருக்கு. ஜூலியும் சாணியும் உயிரோட வேணும்னா நீ தான் அதை பண்ணணும். ஜெரி ஹாஸ்பிட்டல்ல தனியா இருக்கும்போது திடீர்னு டாம் அங்க வந்தாரு. டாம் ஜெரி பார்த்து சுட்டாரு. பயந்து போன ஜெரி தன்னை காப்பாத்திக்க அங்கிருந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இது எல்லாமே அந்த டாம் அண்ட் ஜெரியோட பிளான் தான். ரஜினா, உன்னோட கதை இந்த உலகம் பூரா தெரியணும். ஏன்னா இது உன்னோட குரல் மட்டும் இல்லை. ரஜினா ஒருத்திங்க தங்கியிருக்காளா? என்னாச்சு சார்? தங்கியிருக்காளா? தெரியாது சார். ஏய், கேக்குறேன். ஐயா கேக்குறேன். உண்மையை சொல்லுங்க சார். எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எங்க சார். போனாங்கன்னு தெரியாது சார். அவ இங்க தான். எதுக்கு சார் அடிக்கிறீங்க?
சார் எங்களுக்கு உடம்பே தெரியாது சார். மரியாதையா உண்மை சொல்லிடு. இவ்வளவு பெருசு ரெஜினா எங்க இருக்கா? ரெஜினா எங்க இருக்கான்னு எங்களுக்கு நிஜமாவே தெரியாது சார். அப்பா அடிக்காதீங்க சார். யோ சொல்லியா அவங்க 7 வருஷம் இங்க இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து போயிட்டாங்க சார். நாங்க அவங்கள பார்க்கவே இல்லை சார். எங்களுக்கு தெரியாது சார். ஜோட பொசிஷனுக்கு வந்த பிறகுதான் அந்த ஃபைல் எனக்கு கிடைச்சது. அப்போ எனக்கு சில அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிய வந்தது. ஜோட டெத் ஒரு பிளான்ட் மர்டர் தான். ரொம்ப பெரிய அமௌண்ட்டுக்கு நிறைய லோன்ஸ் டிஸ்பர்ஸ் பண்ணியிருந்தாங்க வித்வுட் எனி ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன். நான் அவங்க கிட்ட போய் கேட்டேன். சேலரி எல்லாம் ஒழுங்கா வருதுல்ல? சம்பளத்தை வாங்கணுமா குடும்பத்தை பார்த்தமான்னு இருக்கணும். மேற்கொண்டு ஒரு வார்த்தை பேசுனேன் கொண்டு முடியும் பாத்துக்க. அப்புறம் வந்து யோசிச்சு பார்க்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஜோட மர்டர் நடக்கிறப்போ அந்த மேனேஜர் ராபர்ஸ்க்கு ஜோவை செய்கையில் அடையாளம் காட்டுற மாதிரி இருந்துச்சு. இவரும் எம்எல்ஏ ரங்கநாதனும் ஜோட மர்டர்ல ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. உனக்கு தெரிஞ்ச பையன்னு சொல்ற, கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஆஃப் பண்ணிய. எனக்கு தெரிஞ்சவன் தான். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே. அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஜேகே கார்டன் டாக்குமெண்ட் மட்டும் இல்லை, அந்த 80 ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்டு, அதுக்கு ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணோம்ல, அது அவன் கையில் தான் இருக்கு. இங்கே பாரு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஆனால் எக்ஸிக்யூஷன் அதை என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். இப்படி ஒரு நியூஸ் வரணும். முகமுடி அணிந்த 4 கொள்ளையர்கள் நம்ம யுஎன்ஜி பேங்கை பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து தப்பும் பொழுது வங்கி ஊழியர் ஜோ அதை தடுக்க முற்பட்ட பொழுது கொள்ளையர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். எப்படி இருக்கு? உன்னால என்ன பண்ண முடியும்? அதிகாலை மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் எம்எல்ஏ ரங்கநாதர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நெற்றியில் ரெஜினா என எழுதி மூட்டையாக கட்டப்பட்ட நிலையில் புதிய பேருந்து நிலையம் அருகே வீசப்பட்டிருக்கிறார். இந்த கொலை முன்விரோதமாக இருக்கலாம் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹாய் சார். தப்பு தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க ரெஜினா. ஓ ரெஜினா, குடு, கண்ண குடு. பாருங்க சார்,
இது பாரு, நல்லா கோட் போட்டிருக்கேன், கூலர்ஸ் போட்டிருக்கேன். நானும் இப்போ விஐபி தானே? ஓகே, இப்போ உனக்கு என்ன வேணும்? ரெஸ்பெக்ட் கிடைக்குமா சார்? கிடைக்குமா? கிடைக்குமா?